இதில் வேற பாகிஸ்தான் ரொம்ப காமெடியாக ஒன்று சொல்லுவாங்க, தீவிரவாதத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்ட நாடுன்னு. டேய் வளர்த்து வெளில அனுப்புறதே நீ, இவன் சொல்லிடுறோம் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு. பிச்சைக்காரர்களை உருவாக்கி உலகமெல்லாம் அனுப்புறது. இன்னொன்று ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறது தீவிரவாதிகளை உருவாக்கி உலகமெல்லாம் அனுப்புறது அப்படின்னு. இதுதான் அவங்களுடைய மெயின் இண்டஸ்ட்ரியே. இதை மட்டுமே நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் நாடு எங்கேருந்து உருப்படும்? ஹிந்துஸ்தானை தரமட்டமாக்கணும், நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் ஹிந்துஸ்தான் தான். இப்படி சொல்லியே சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்க இப்படித்தான் வளர்க்குறாங்க. வேற என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்துஸ்தான் அழியணும். இன்னைக்கு நாம் அன்னைக்கு பணியாமல் வாங்கினனால தான் இன்னைக்கு தைரியமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த S-400 வந்து இன்னும் நம்ம முழுமையாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரல. அது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு மிலிட்ரிக்கு தெரியும். அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சீனாவுக்கு தான் இது பெரிய தலைவலி. அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸு டெக்னாலஜி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இன்னும் நேராக வந்து குண்டு போடுற வரைக்கும் உக்காந்து யாருப்பா நீ அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா. நாட்டை வந்து எப்படியாவது பலகீனப்படுத்தணும் அப்படின்னு தான் காங்கிரஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு தெரியுது. இப்போவும் அவங்க அப்படி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. பைத்தியக்கார பயிலு அவங்களால இப்படித்தான் பண்ண முடியும். நேருக்கு நேராக ஒரு நேர்மையான யுத்தம் அப்படின்றத பாகிஸ்தானில் பண்ண முடியாது, பண்ணினா ஜெயிக்க முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து வீட்டு மேலே அட்டாக் பண்ணுறதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு முக்கியமான விஷயம் இருக்குல்ல. ஆமாங்க, அதுக்கு தான் வந்து அப்போ பாகிஸ்தானை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த பிரச்சனையே வராது. ஒத்துக்கிறீங்களா? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன். சார், இந்தியாவை எடுத்துக்கிட்டா இந்தியாவுக்குன்னு ஒரு பீப்புள் இருக்காங்க, அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி இருக்கு. அதே மாதிரி ஆனால் பாகிஸ்தான் கிட்ட பார்த்தா அது வந்து மிலிட்ரிக்காக தான் பீப்புளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இப்போ நடக்கிறதுலாம் பார்த்தா. அதாவது பாகிஸ்தானில் வந்து ஒரு பிரதம மந்திரி இருக்கின்றார், ஜனாதிபதி இருக்கின்றார், ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் யார் ஜெயிக்கணும், யார் எவ்வளோ ஓட்டு வாங்கணும் முடிவெடுக்கிறது எல்லாமே ஆர்மி. அவங்களுக்கு இன்கன்வீனியன்ட் கேண்டிடேட்ஸ்லாம் ஒன்று காணாமல் போயிடுவாங்க, இல்லை ஜெயிலுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆமாம். அப்படியே வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நான் தானே பிரைம் மினிஸ்டர் அப்படின்லாம் அங்கே எதுவும் உதார விட முடியாது. மிலிட்ரி என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அங்கே இருக்கவங்க செய்யணும். செய்யலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களும் காணாமல் போயிடுவாங்க. இதுதான் அங்கே பாகிஸ்தானில் நடைபெறுகின்றது. அங்கே ஜனநாயகம் கிடையாது. ஸோ சிவிலியன் கண்ட்ரோல் அப்படின்றது அங்கே டோட்டலி இர்ரெலவெண்ட். ஆமாம் சார். மிலிட்ரி தான் எல்லா முடிவையும் எடுக்கின்றது. எல்லா நாட்டிலுமே மிலிட்ரின்னு ஒன்று இருக்குது சார். ஆனால் டெசிஷன் வந்து பீப்புளுக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக, யார் பவர்ஃபுல் பீப்புளுக்கு பவர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் எடுக்கிறாங்க. அப்போ இந்தியா எடுத்துக்கிட்டால் நம்ம கவர்மெண்ட் தான் எல்லா டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது அது எனக்கு ஒரு கரெக்டான வேவாக இருக்கும். ஏன் பாகிஸ்தான் மட்டும் இப்படி இருக்குது? பாகிஸ்தானை ஒரு நாடுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது வெறுப்பின் அடிப்படையில் அமைந்த ஒரு கூட்டம் அப்படி தான் சொல்லணும் அந்த மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்கக்கிட்ட இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அன்புதாசன். சார், இப்போ வந்து அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னும் போது இப்போ பலுகிஸ்தானில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார், அது ஏன் அங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது? அவங்க இன்டர்னல் ரெபலியன் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அதாவதுங்க, அங்கே ஒரு சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் பலுச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும். அங்கே இருக்கிற நீங்கள் பலுச்சிஸ்தான் விடுங்க, சிந்தா இருக்கட்டும், மற்ற எந்த ப்ராவின்ஸ் எடுத்துட்டாலுமே அங்கே வந்து அந்த பஞ்சாபுடைய ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்கின்றது. பாகிஸ்தானில் பஞ்சாப்னு ஒரு மாகாணம் இருக்கின்றது. அங்கே இருக்கவங்க தான் வந்து எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் செலுத்துவது. இது வந்து அங்கே இருக்க மற்றவங்களுக்கு பிடிக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா, சரி ரைட்டு, அவங்க வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆட்சிக்கு வருவாங்க, அப்போ ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தா ஜனநாயக முறைப்படியில் எந்த மாற்றமும் அங்கே நடக்க போகிறது கிடையாது. மிலிட்ரி தான் மிலிட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த பஞ்சாபி கபால் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான். அடுத்தது அந்த பலுச்சிஸ்தான், அங்கே வந்து இந்த எதிர்ப்பு குரல் எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பு குரல் வருகின்றதோ அங்கெல்லாம் வந்து கொடூரமான அடக்குமுறைகள். இப்போ நம்ம கிழக்கு பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் ஆட்சியில் அங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான அடக்குமுறைகள். திடீர்னு ஆள் காணாமல் போயிடுவாங்க, வந்து பல பேரை வந்து கொன்று தூக்கி போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ அவங்க நாட்டிலேயே வந்து இந்த பலுச்சிஸ்தான், அந்த பக்கம் வந்து பக்டூன்குவா, இந்த பக்கம் சிந்து, இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள். அதெல்லாம் வந்து அடக்க முடியலையா அப்படின்னா எப்படிங்க? உண்மையான ஜனநாயகத்துக்கு இடம் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வராது. ஆமாம். அங்கே ஜனநாயகம் இல்லை அப்படின்னும் போது அதை எதிர்த்து மக்கள் போராடுகின்றார்கள். அதை அடக்க முடியலன்னா நிச்சயமாக எந்த சக்தியாலும் அடக்க முடியாது. இப்போ வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து நம்மளுக்கு ஒரு தேர்தல் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் ஒரு தேர்தல் இருக்குது. அப்படி பாகிஸ்தானோட தேர்தல் படி பார்த்தா இம்ரான் கான் தான் மிகப்பெரிய ஒரு பாப்புலர் லீடராக எமர்ஜ் ஆகி வராரு. அப்படின்னும் போது ஒரு பிரைம் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. இதை மக்கள் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. ஏன்னா
இப்போ இருக்கிற முனீர் அசீரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை எப்படி நம்ம பார்க்கறது வெளியிருந்து? அதாவதுங்க, இம்ரான் கான் இப்போ ஜெயிலில் இருக்காரு. அவரை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க இப்போ கோரிக்கை வச்சுருக்காங்க. அவங்க சகோதரி கூட கோரிக்கை வச்சு. பேட்டி கொடுத்துருந்தாங்க, பார்த்தேன். இது ஜனங்க எப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த இந்தியாவுக்கு எதிரான எதிர்ப்பு. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்துஸ்தான் அப்படின்வாங்க. ஹிந்துஸ்தானை தரமட்டமாக்கணும், நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் ஹிந்துஸ்தான் தான். இப்படி சொல்லி சொல்லியே சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்க இப்படித்தான் வளர்க்குறாங்க. வேற என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்துஸ்தான் அழியணும், நாம் கஷ்டப்படுறதுக்கு இந்துஸ்தான் தான் காரணம். அந்த வெறியை அவங்க வந்து நாடு முழுக்க விதைச்சிருக்காங்க. ஓகே சார். அதனால யாராவது வந்து இது பாரு எங்களுக்கு ஜனநாயகம் வேணும் அப்படின்னு, பற்றியா இவன் இந்துஸ்தானோட சேர்ந்துட்டான் அப்படின்வாங்க. அதனால் அங்கே யாரும் தைரியமாக குரல் கொடுக்க முடியாது. அடக்குமுறை தானே, ராணுவ ஆட்சி தான் ஜனநாயகம்னு சொன்னாலும். அதனால் அங்கே யாரும் குரல் கொடுக்க முடியாது. எல்லாரும் வந்து வாய் மூடி மௌனமாக இருக்கின்றார்கள். ஆர்மி அங்கே இருக்கிற ஊழல் மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இராணுவ அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கோடி கணக்கில் சேர்த்து வச்சுக்கின்னு அவங்க பசங்களெல்லாம் வெளிநாடுகளில் படிக்க வச்சுக்கின்னு வெளிநாடுகளில் வீடு பங்களாலாம் வாங்கி செட்டில் ஆகின்னு அப்படித்தான் இருக்கானுங்க. ஆனால் அங்கே சாதாரண ஜனங்களை இப்படி ஏமாற்றி வச்சுருக்காங்க. அந்த ஜனங்க ஏன் வந்து குரல் கொடுக்கறதுக்கே தயங்குறாங்கன்னா, அடக்குமுறைன்றதை விட அந்த வெறியை வளர்த்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கண்ணை மறைத்து விட்டது. எந்த கஷ்டம் மழை பெய்யலைன்னா கூட இந்துஸ்தான்னு தான் சொல்லுவாங்க அவங்க. ஸோ அதனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அன்பு. சார் இப்போ வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படின்னும் போது இப்போ வந்து பாகிஸ்தானில் இன்சர்ஜென்சி அவங்களுக்குள்ள இப்போ டெரரிஸ்ட்டுக்கால நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ அதே அளவுக்கு பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்குது. அப்படின்னும் போது தனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிற விஷயத்தை அவங்களே எப்படி வளர்த்துக்கிறாங்க? ஏன்னா இப்போ ஒரு முக்கியமான மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 இயர்ஸாக நாங்கள் தான் யூஎஸோட எய்டில் இந்த மாதிரி மிலிட்ரியன்ஸ்லாம் வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆளும் வரைக்கும் எப்படி இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கிறாங்க? இல்லை அதாவது இந்த தீவிரவாதிகள் அப்படின்றது வேற, பலுச்சிஸ்தான்லேயோ இல்லை சிந்துலேயோ இல்லை ஃபக்டூன்கா பிடிபி இதெல்லாம் வந்து வேற. அதெல்லாம் வந்து அடக்குமுறைக்கு எதிராக அவங்களே வந்து சொந்த காசில் சூனியம் வச்சுக்கினது. ஓகே சார். இந்த தீவிரவாதம் அப்படின்றது முதல்ல வந்து பஞ்சாபில் தீவிரவாதிகளை ஊக்குவித்தார்கள். அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை ஒரு மாதிரி முடியுதுன்னும் போது காஷ்மீரில் ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய வேலையே இதுதான். அவங்கக்கிட்ட வந்து 2 விதமான சூப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து இப்போ புதுசாக ஆரம்பித்தது பெகர் இண்டஸ்ட்ரி, பிச்சைக்காரர்களை உருவாக்கி உலகமெல்லாம் அனுப்புறது. இன்னொன்று ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறது தீவிரவாதிகளை உருவாக்கி உலகமெல்லாம் அனுப்புறது அப்படின்னு. இதுதான் அவங்களுடைய மெயின் இண்டஸ்ட்ரியை. இதை மட்டுமே நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் நாடு எங்கேருந்து உருப்படும்? உருப்படாத நாட்டுக்கு உடனே இந்துஸ்தான் அது மேலே பழிய போடுறது. அவங்களால தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்றது. அப்புறம் இதில் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலையா தீவிரவாதத்தால். இதில் வேறு பாகிஸ்தான் ரொம்ப காமெடியாக ஒன்று சொல்லுவாங்க, தீவிரவாதத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்ட நாடுன்னு. டேய் வளர்த்து வெளில அனுப்புறதே நீ, இவன் சொல்லிடுறோம் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு. அமெரிக்காவும் அதுக்கேற்ற மாதிரி F-16 கொடுத்துட்டு தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை நீங்கள் இதை எந்த நாட்டில் வந்து ஃபைட்டர் ஜெட்டு வச்சுன்னு தீவிரவாதிக்கு எதிராக போராடுறோம் சொல்லுங்க? ஆர்மி அது கிரவுண்ட் வார் தான் நடக்கும், தீவிரவாதிகளை சுத்து போட்டு அப்படின்ட்டு. எந்த நாட்டிலையும் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஃபைட்டர் ஜெட்டு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஃபார் ஃபெச்சுடு. அது ஒரு சில இடங்களில் வந்து அந்த சில மாஃபியா இருக்கும், அந்த கொலம்பியா அந்த மாதிரியான அது இருக்குமே தவிர மற்றபடி தீவிரவாதத்துக்கு எதிராக அப்படின்றது வந்து அமெரிக்கா தான் இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்டில் போயிட்டு குண்டு போடுவாங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லல அவங்களுக்கு அதை விற்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு. அண்டு பாகிஸ்தானை வந்து ரொம்ப வருஷமாக அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆமாம் சார். அதனால் இப்படி ஒரு ஃபிக் லீஃப் ஆஃப் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது சைனா தான். ஆனால் சைனா வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து மிலிட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வேலை செய்யலையா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குல்ல. இல்லை, இந்த சைனீஸ் ப்ராடக்ட்டை பற்றி இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும். அது கால்குலேட்டராக இருக்கட்டும், இல்லை சிகரெட் லைட்டராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சைனா மேக்கா அவ்வளோதானே. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2-in-1 ரேடியோ இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து துபாயிலேருந்து வரும்போது 2-in-1 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அந்த அளவுக்கு ஒரு கிரேஸாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து இந்த பிபிஎல் இந்த மாதிரி சான்யோ இந்த கம்பெனிகள்லாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ டெல்லி செட்டுன்னு ஒன்று வரும். ஓகே சார். ரொம்ப சீப்பாக இருக்கும், ஓடுற வரைக்கும் ஓடும், அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா 2-in-1 வச்சுருப்பான், வந்து ஸ்டீரியோன்வா அதுன்னா இதுன்னுவா, சீப்பாக இருக்கும். பட் குவாலிட்டி வர வரைக்கும் தான் வரும். இப்போ அந்த டெல்லி செட்டுன்றதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதுக்கு பதிலாக சைனீஸ் மேக்குன்னு வந்துருச்சு. அப்போது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் சைனாவோட தரம் என்ன அப்படின்னு. நீங்கள் வந்து அதை வச்சுக்கின்னு நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
சைனீஸ் மேக்கா ரைட் ஓகே அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அன்புதாசன். ஸோ இப்போ வந்து இந்தியாவோட மிலிட்ரி இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு ரிட்டையர் பண்ணாங்களா சார், இல்லை முக்கியமான பங்கு வகிச்சது வந்து ரஃபேலோ இல்லை S-40 அப்படின்னும் போது, இப்போ வந்து S-40 எடுக்கும்போது அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிவைஸை வந்து நீங்கள் சைனா ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணி வாங்கினீங்கன்னா நாங்கள் உங்களை மேலே காசு மேலே இப்போ வந்து உங்களுக்கு ஆக்ட் போட்டு அதில் வந்து நிறைய ஃபைன்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மீறி வந்து இந்தியா வாங்கி இந்த மாதிரி வைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது? S-40 S-400 இப்போ வந்து ரஷ்யா S-500 ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. பட் ஸ்டில் இது வந்து வெரி எஃபெக்டிவ். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கரெக்ட். கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் அட்வர்சரிஸ் ஆஃப் அமெரிக்கா த்ரோ சாங்ஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு அதை வந்து மிரட்டினாங்க. பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு. டர்க்கி வாங்கினாங்க. ஆமாம் சார். அப்போ தான் என்ன பண்ணாங்க, அந்த F-35 ப்ராஜெக்டில் அவங்களும் வந்து ஒரு மெம்பர். அதாவது அது ஏகப்பட்ட செலவு. யூகே அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மெம்பர். அவங்க வந்து ஒரு 10% 12% அப்படின்னு போட்டிருந்தாங்க. டர்க்கி வந்து ஏதோ சம் ஃபியூ மில்லியன்ஸ் அதை போட்டு, ஏன்னா நாங்களும் ஒரு மெம்பர் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக முதல்ல 4 or 6 கேட்டிருந்தாங்க F-35. அதுக்கப்புறம் S-400 வாங்க போகிறான்னு சொன்ன உடனே அமெரிக்கா சொன்னாங்க, நோ நீ இங்கே வந்து நம்மளோட ஒரு மெம்பராக இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன அவங்ககிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னோடனே ஒரு அதில் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்ன உடனே F-35லேருந்து அவங்கள கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு 100 கொடுங்க, நாங்கள் 1 கூட கிடையாது அப்படின்ட்டாங்க. S-400 அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்மளும் வாங்கி வச்சுருக்கோம். சீனாவும் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. பட்டு ஒரு பேட்ச் ஃபியூன்னு நினைக்கிறேன், வெரி ஃபியூ. அதுக்கப்புறம் ஏதோ சம் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் ரஷ்யா அதை கொடுக்கல, நமக்கு மட்டும்தான் அமைச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து மிரட்டினாங்க. நாம் பணியலை, ஏன்னா இங்கே இருக்கின்றது பாஜக அரசு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சரி ரைட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுடைய பார்ட்னர், இந்த குவாட்லலாம் மெம்பராக இருக்காங்க, அதனால் உங்களுக்காக நாங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி நாம் அன்றைக்கி பணியாமல் வாங்கினனால தான் இன்றைக்கி தைரியமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த S-400 வந்து இன்னும் நம்ம முழுமையாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரல. அது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு மிலிட்ரிக்கு தெரியும், அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஹோம் க்ரோன், அதுக்கப்புறம் இந்த ட்வீக் பண்ண சிலது, இது ஜுகாட் அப்படின்வாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக நம்ம அந்த ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டட் ஆக்கிட்டு அடித்து நவுத்திட்டு இருக்கோம், காஸ்ட் எஃபெக்டிவாக. இதுதான் வந்து சீனாவுக்கு மட்டுமில்ல பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வந்தது, எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான், அவன் காசு கொடுக்குறான், இவனுக்கு ஆடுறாங்க அப்படின்னு இருக்கானுங்க. பட்டு சீனாவுக்கு தான் இது பெரிய தலைவலி. அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸு, டெக்னாலஜி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகி போச்சு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இன்னும் நேராக வந்து குண்டு போடுற வரைக்கும் உக்காந்து யாருப்பா நீ அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா. அங்கே வரும்போதே இவங்க கண்டுபிடிச்சி இது பண்ணணும்ல. ஆமாம் சார். அந்த மாதிரி லட்சணத்தில் இருக்குது அது. S-400 அப்படின்றது வந்து இதை வாங்கியே தீர்வோம் அப்படின்னு அமெரிக்கா ப்ரெஷருக்கு ஆளாகாமல் பாஜக அரசு நின்றது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு உலகத்துக்கே புரிஞ்சிருக்கு இல்லையா சார்? அடுத்ததாக S-400க்கு அடுத்து முக்கியமாக பேசப்படுற பொருள் வந்து ரஃபேலோடைய டீலு, அதோடைய அக்யூரசியும் தான். அப்போது ரஃபேல் வாங்கும் போது இங்கே நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது. கரெக்டான ரேட்டுக்கு வாங்குறாங்களா, இதை பார்த்தா டீட்டெயில்ஸ் வெளியே கொடுக்கல அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இப்போது? இல்லை, இதில் வந்து கண்ணாபின்னான்னு பேசி கோர்ட்டு வரைக்கும்லாம் போச்சு. அண்ட் இதே ரஃபேல் விவகாரத்தை வந்து கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போனாங்க. ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. சும்மா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம். இவனுங்க சொல்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு பைக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹண்டர் புதுசாக இதுவாகிருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க போடுவாங்க இது மாதிரி 1,48,000 அப்படின்வாங்க. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி, அப்பா எனக்கு ஒரு ஹண்டர் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரி ரைட்டுன்னு அவர் பிளாங்க் செக் கொடுத்துட்றாரு. அங்கே போன உடனே 2,11 அப்படின்னோடனே, ஏய் என்ன விளையாடுறியா, ஏமாத்துறியா, பேப்பரில் 1,48 போட்டுக்கிறாங்க, நீ என்ன 2,11? எப்பா அது எக்ஸ் ஷோரூம்ப்பா, அதுலேயே வந்து டாப் எண்டு, மிட் வேரியண்ட்டு, அதுக்கப்புறம் லோ எண்டு, நிறைய வேரியண்ட் இருக்குதுப்பா. இதில் எல்லாம் சேர்த்து அந்த ஆர்டிஓ இன்சூரன்ஸு எல்லாம் சேர்த்து 2,13 வருதுப்பா அப்படின்னு சொன்னால், இல்லை வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அது வந்து ஒரு பேர் வெர்ஷன். அதில் வந்து மற்ற அப்கிரேடேஷன்ஸு, ஏவியானிக்ஸு, இந்த மாதிரி ஹை அண்ட் வெர்ஷன் அப்படின் போது அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியல் வரத்தான் செய்யும். அதை புரியாமல் இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு வந்தாங்க. அவங்களுடைய நோக்கமே வந்து இது வாங்கக்கூடாது அப்படின்றதா கூட இருக்கலாம். ஏன்னா இந்தியா வந்து பாதுகாப்பில் பலகீனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. நம்ம அன்றைக்கே பார்த்தோம், ஏகே ஆண்டனி அவர்கள் என்ன சொன்னார், அன்டெவலப்டு பார்டர்னார். பார்டரில் எந்த டெவலப்மே வச்சுக்கக்கூடாது சீனாவோட அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு சண்டைன்னு வந்தால் என்ன பண்ணுவீங்க? நேரு காலத்துலேருந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பொருள்லாம் எடுத்துகிட்டு அங்கே வைக்கணும்ல சண்டைக்கு, இல்லையா? இப்போ மூவ்மெண்ட் எல்லாமே எப்படிங்க நீங்கள் வந்து சண்டை போடுவீங்க?
இப்படித்தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம மாத்திரம்னு உடனே தான் அவங்களுக்கு வந்து அப்படியே வைத்தறிச்சல் வந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம மிலிட்ரியை டெவலப் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு. அதே மாதிரி ஏகே ஆண்டனி அவர்கள் ஒரு வருஷம் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு காசே இல்லைன்னாரு. இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 48,000 கோடி மாடர்னைசேஷனுக்கு கொடுத்தா 7,000 கோடி திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எந்த ஆர்மியாவது பண்ணி பார்த்துக்கிறீங்களா? வழக்கமாக ஆர்மியில் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு காசு ஒன்று கொடு பத்தாது அப்படின்வாங்க. தேவையான பொருளை வாங்கி வைக்கணும் இல்லையா? பாதுகாப்பு. அப்படி இருக்கச்ச கொடுத்த காசை வந்து நீங்கள் பாட்டுக்கு 48,000 கொடுத்தா 7,000 கோடி திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் இது என்ன லட்சத்தில் இருக்குது? இவங்க நாட்டு பாதுகாப்பு மேலே தேசத்து மேலே என்ன அக்கறைன்னு நமக்கு தெரிய வேணாமா? ஸோ நாட்டை வந்து எப்படியாவது பலகீனப்படுத்தணும் அப்படின்னு தான் காங்கிரஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு தெரியுது. இப்போவும் அவங்க அப்படி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது வந்து அங்கே வந்து ஏவியேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னும் போது இந்தியா எடுத்துக்கிட்டால் டெல்லிக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு ஏர்போர்ட்டும் ஆக்டிவாக கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா அங்கே வந்து நம்ம சிவிலியன்ஸ் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனால் பாகிஸ்தானில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அங்கே வந்து ஏன் கண்டினியூஸாக ஒன்று ஏர்போர்ட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க சிவிலியன் ஏர்போர்ட்ஸ். ஸோ இந்தியா வந்து எதாவது அட்டாக் பண்ணுவாங்க, அதில் வந்து சிவிலியன்ஸ் இருந்தாங்கன்னா இது இன்டர்நேஷனல் கம்பெனி கொண்டு போகிறோம். கரெக்ட். இது வேற சொல்லியிருக்காங்க. அதாவது சிவிலியன் ஏர்லைனர்லாம் வந்து இந்த அட்டாக் நடக்கும்போது இது பண்ணிட்டு இருக்காங்க, வந்து நோட்டாம் இஷ்யூ பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. இதை வந்து அவங்க ஒரு ஷீல்டாக வச்சுட்டு, இந்த ஹியூமன் ஷீல்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. தப்பி தவறி ஏதாவது நடந்ததுன்னா பார்த்தீங்களா இது மாதிரி பண்ணலாங்கன்னு. பைத்தியார பயிலு அவங்களாம் இப்படித்தான் பண்ண முடியும். நேருக்கு நேராக ஒரு நேர்மையான யுத்தம் அப்படின்றத பாகிஸ்தானில் பண்ண முடியாது, பண்ணினா ஜெயிக்க முடியாது, அது அவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி தான் அவங்க ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அன்புதாசன். ஸோ இப்போ வந்து வார் போகிறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு அட்டாக் போகிறதோ எவ்வளோ முக்கியமான விஷயத்தில் இந்தியா வந்து விரும்பாத கண்ட்ரி. ஆனால் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்து உள்ளே போயிருக்காங்கன்னு. ஆனால் இங்கே இருக்கிற பீப்புள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாரை வந்து ஏதோ ஒரு தீபாவளி கொண்டாடுற கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தீபாவளி கொண்டாடுற மாதிரி அப்படின்னு சொல்லலை. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இத்தனை நாள் வந்து பாகிஸ்தான் நம்ம மேலே பலவிதமான தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க, தீவிரவாத தாக்குதல். அதாவது 1000 கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கி நாம் சரியான பதிலடி கொடுத்துருக்கிறோம். ஒருத்தன் தெருவில் நீங்கள் போகிறீங்க, அந்த ஒருத்தன் வந்து உங்களை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கினே இருக்கிறான். நீங்களும் வந்து பொறுத்து போகிறீங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க, இனிமேலாம் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தனை பொலார்னு 4 இழுப்பு இழுக்கிறீங்க. அப்போ அந்த தெருவில் இருக்க அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா? அப்போ அவங்கள போய்ட்டு என்னங்க அந்த ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு கை தட்டி சிரிக்கிறீங்க அப்படின்னு எவனாவது கேட்டால் அவனையும் சேர்ந்து போடுவாங்க. இதானே நம்ம சினிமாலெலாம் பார்க்குறோம். அப்படி இருக்குச்சே இதை போய் தீபாவளி மாதிரி கொண்டாடுறீங்களே அப்படின்னா, ஆமாம் தீபாவளின்றதே என்னது? முதல்ல ஒரு அரக்கன் அழிந்தது தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானுக்கு அடி கொடுக்குறோம் அப்படின்னா சந்தோஷப்படாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க? சார் இப்போ வந்து இப்போ வாருக்கு வந்து போனால் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. அப்படின்னும் போது இப்போ வாருக்கு பின்னாடி இப்போ நம்ம அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கும் ஜம்மு காஷ்மீரில் கேஷுவாலிட்டிஸ் இருக்குது. அப்படின்னும் போது இதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், மக்களை வந்து எப்படி தயார்படுத்த போகிறோம், முக்கியமான விஷயம் இருக்குல்ல. சண்டையில் கிழியாத சப்கா இருக்கா? இல்லை சார். என்ன பேசுகிறீங்க? அப்போ வந்து உயிரிழப்பு இருக்குது அப்படின்றதுக்காக கையை கட்டின்னு உட்காந்திக்கலாமா? சண்டை போட வேணாம். இல்லை சார், இங்கே வந்து நம்மளுக்கும் உயிரிழப்பு இல்லை. இதை வந்து உயிரிழப்பு இருக்க தான் செய்யும். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். அப்போ இனிமேல் பாகிஸ்தான் நீ என்ன ஒன்றா பண்ணு, நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் தரையிலே உட்கார வச்சிடுறோம். அது அந்த காங்கிரஸில் ஒருத்தர் சொன்னார்ல, எலுமிச்சம்பழம் கட்டி, அது மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். ரீகலேட் பண்ணுறத கொஸ்டின் கேட்கல சார். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து பார்டரில் இருக்கோம் அப்படின்னும் போது மக்கள் வந்து பாதுகாப்பாக எடுத்து இப்போ வந்து வீட்டு மேலே அட்டாக் பண்ணுறதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு முக்கியமான விஷயம் இருக்குல்ல. ஆமாங்க, அதுக்கு தான் வந்து அப்போ பாகிஸ்தானை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த பிரச்சனையே வராது. ஒத்துக்கிறீங்களா? இதுக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் அங்கேருந்து கொச்சல் கொடுக்கினே தான் இருப்பான். அவனை ஒட்டு மொத்தமாக அழிக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். அழிக்கணும்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சண்டைக்கு போனோன்னா உயிரிழப்பு வரும்ன்றீங்க. நீங்கள் சண்டைக்கு போகாட்டாலும் அவன் இங்கே வந்து சுட்டு தள்ளிட்டு போயின்னே இருக்கிறான். அப்போ என்ன தான் பண்ணணுன்றீங்க நீங்கள்? எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வந்து திருப்பி ஜாங்கிரி பிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டுருந்தவங்க இன்றைக்கி ஏதோ பண்ணார் அப்படின்னா ஐயோ இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போது உங்களுடைய பாசமெல்லாம் பாகிஸ்தான் பக்கம் தான் இருக்குதா? ஏன் நீங்கள் ஒரு இந்தியராக யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இந்திய மக்களுக்கு இது வரைக்கும் கொச்சல் கொடுத்துருந்தா ஒருத்தனுக்கு நாம் இப்போ வந்து அடி குத்துனுக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஐயோ உயிரிழப்பு இருக்குன்னா இருக்க தான் செய்யும். இவ்வளோ ஏங்க ஒரு மழை பெஞ்சாலே வந்து மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது. என்ன பண்ண முடியும் அதுக்காக? இப்போ சொல்கிறாங்க இதில் எவ்வளோ பொருளாதார இழப்பு வருமானு. சரி, ஒரு வாரம் மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததுன்னா அதில் எவ்வளோ இழப்பு இருக்குது தெரியுமா? அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இந்த சாராய கடையெல்லாம் திறந்து வச்சுக்கிறாங்கல்ல, இதில் இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கும் மாநிலமாக இருக்கின்றது தமிழ்நாடு. ஆமாம், நான் சொல்லலப்பா, யார் சொன்னாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும்.
அப்போது குடும்பத்தில் இளம் விதவைகள் அப்படின்னும் போது அப்போ அந்த இறந்து போன கணவர்களும் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த குடும்பங்கள் எவ்வளவு பொருளாதார இழப்பை சந்திக்கின்றது, தினம் சந்திக்கின்றது, இத்தனை வருஷமாக சந்தித்து கொண்டு வருகின்றது. அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க அன்புதாசன்? அந்த இழப்புக்கு யார் கண்ணீர் விட போறீங்க? சொல்ல வேண்டியதுதான், ஐயோ உயிரிழப்புகள் இங்க ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கின்றது, 2 பக்கம் இல்லை, வார் மாதிரி. இதுக்கு ஏன் யாருமே கண்ணீர் விட மாட்டேங்கிறீங்க? அந்த இழப்புகளுக்கு நீங்க கண்ணீர் விட்டுட்டு இன்னைக்கு இது மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா நிஜமாகவே உங்களுக்கு அமைதி மேல ஆர்வம் இருக்கின்றது, நீங்க நிஜமாகவே போரை வெறுக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கெல்லாம் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு மட்டும் 2 பக்கத்தில் இழப்பு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்க அமைதியை விரும்பவில்லை, நீங்க பாகிஸ்தானை விரும்புகிறீர்கள், நீங்கள் போரை எதிர்க்கவில்லை, இந்தியாவை எதிர்க்கிறீர்கள். புரிஞ்சுக்கிட்டு திருந்துங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தான் சோஷியல் மீடியா டைம் அப்படின்னும் போது இங்கே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது ஃபேக் நியூஸஸோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. ஏன்னா இப்போ பாகிஸ்தான் மீடியா எடுத்துக்கிட்டாலும் நம்ம சிட்டிஸை ஃபுல்லாக அட்டாக் பண்ணாதான் அவங்களும் ஒரு கிளைம் பண்ணுறாங்க, இங்கேருந்தும் நம்மளும் பாகிஸ்தான் ஃபுல்லாக அழிச்சு தான் கிளைம் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஃபேக் நியூஸஸ் நம்ம தடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம், நம்ம எப்படி நியூஸை கன்சியூம் பண்ணணும்? அதாவது இந்த பொய் செய்திகளை ஃபேக் நியூஸை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நம்ம தரப்புலேருந்து நாங்கள் பாகிஸ்தானை அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற பொய் செய்திகள் தடை செய்வதில் தான் குறியாக இருக்காங்களே தவிர பாகிஸ்தானோட பொய் செய்திகளை பற்றி இவங்க யாரும் கவலைப்படுறதா இல்லை. சொல்லப்போனால் இதில் ஒரு சிலர் பாகிஸ்தான் பரப்புகின்ற பொய் செய்திகளை உண்மைன்னு எடுத்துக்கின்னு அதை பற்றி பேசினுக்கிறாங்க. இவங்களை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அது உண்மைன்னு தெரியுமா உனக்கு? வெரிஃபை பண்ணியா? அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் சொன்னதை தூக்கின்னு நீங்கள் இது மாதிரி பேசி நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது நீங்கள் எதிர்ப்பது பொய் செய்தியே இல்லை, பாகிஸ்தானுக்கு எதிரான செய்தியை மட்டும்தான் நீங்கள் எதிர்க்கிறீர்கள். இந்தியாவுக்கு எதிரான செய்தி அப்படின் போது அதை சந்தோஷமாக எடுத்துக்கிறீங்க. அப்புறம் அவங்கள என்னன்னு சொல்கிறது அன்புதாசன்? இதுக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பார்க்குற மக்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி அன்புதாசன்.